ஒரு பூனை இருந்துச்சான் ஒரு நாட்டுல, ஒரு காட்டுல. அங்க ஒரு எலி இருந்துச்சான். ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட். என்ன? இது அதை அதுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, இது அதை சாப்பிடாது. அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் நல்லா நிறைய பேசிப்பாங்க, எல்லாம் சுத்துவாங்க, பண்ணுவாங்க, நல்ல நட்பு. ஒரு நாள் பூனைய காணோம். தேடி தேடி திரியுது எலி, பூனைய காணோம். மத்தியானம் பசியோட வீட்டுல வந்து உக்காந்துச்சு. அப்ப குட்டி எலி கேட்டுச்சு, என்னம்மா பூனை மாமாவை தேடுறியா? ஆமாடா, அந்த பூனை மாமாவை காணண்டா. சாப்பிடுமா, நானும் நீயும் போய் தேடலாம். ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு காட்டு ஓரத்துல ஒரு வேடுவன், இது பஞ்சதந்திர கதை, ஒரு வேடுவன் வலை வீசி அந்த பூனையை பிடித்திருக்கிறான். நேரா ஓடி வந்து பூனை கிட்ட நிக்குது எலி. என்ன சார், எங்க இருந்தீங்க, எப்படி பிடிச்சிங்க? காலைல 5 மணிக்கு பிடிச்சிட்டாப்பா, சீக்கிரமா ஊத்து விடுப்பா, ரொம்ப பசிக்குதுப்பான்னு. அது உடனே குட்டி எலி போய், மாமா இதோ அப்படின்ட்டு கட் பண்றதுக்கு போகும்போது கண்ணை காட்டுச்சு அம்மா எலி. கம்முன்னு மெதுவா கட் பண்ணு, மெதுவா கட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் வந்துட போறான், சீக்கிரம் சீக்கிரங்கிறது உள்ள பூனை. மெதுவா 45 நிமிஷம் ஆச்சு. இருள் கவ்வ தொடங்கிய போது காலடி சத்தம். வேடுவன் வந்துட்டான். வேடுவன் வர்றான். அந்த வலை பக்கம் வந்து அவன் கால் தடம் நிறுத்துவதற்கும் இந்த எலி அந்த வலையை சரியல் அறுக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு டைமிங். வெளியில ஓடி போகுது பூனை. இது தான் குட்டியோட போய் பொந்துல அடைஞ்சுக்கிச்சு. எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. தலையை சொரிஞ்சுக்கிட்டு வேடுவன் போயிட்டான். அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, ஏம்மா 5 மணிலேருந்து மாமாவை டார்ச்சர் பண்ண? அப்போவே திறந்து விட்டுருக்கலாம்ல, ஏமா ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு செஞ்ச? அப்போ தாய் எலி சொல்லிச்சான், டேய், எனக்கும் பூனை மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட். அது காலையிலேருந்து பசியோடு இருக்குது, நீ வேற கொழு கொழுன்னு அது பக்கத்தில் இருக்கிற. உன்னையும் காப்பாற்றணும், நான் என் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும்னா சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. காத்திருந்து என் நட்பையும் காப்பாற்றினேன், என் உறவையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது எலி.